ஓம் நமோ நாராயணாய. நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழியை பார்க்குறோங்க. இந்த நாச்சியார் திருமொழிக்கு 2 தனியன்கள் சொல்கிறாங்க. அந்த தனியன்களோடு சேர்த்து நம்ம இந்த நாச்சியார் திருமொழியில் இருக்கக்கூடிய பாசுரங்களை பார்ப்போம். பாண்டியன் நாட்டில் வழக்கில் இருக்கக்கூடிய தனியன்கள்: கோலச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனல் தென் திருமல்லி நாடி செழுங்குழல்மேல் மாலை தொடை தென் அரங்கற்கு ஈயும் மதிப்புடைய சோலைக்கிளி அவள் தூய நற்பாதம் துணை நமக்கே. திருக்கண்ணமங்கை ஆண்டான் அருளிச் செய்த தன்யன். அல்லினால் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவி மல்லிநாடு ஆண்ட மடமயில் மெல்லியலால் ஆயர்குல வேந்தன் ஆகத்தால் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு. இது முதல் திருமொழி இருக்கக்கூடிய முதல் பாட்டு, தையொரு திங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை தனக்கு தன்னோட இணைச்சி கொள்ளுமாறு காமனை தொழுகிறாங்களாம். அப்படி காமனை வேண்டி பாடக்கூடிய பாசுரங்கள் இங்கே அமைதுங்க. கண்ணன் பிரான் இருக்கிறார் இல்லையா, அவரை போய் நம்ம சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டாள் இந்த நாச்சியார் திருமொழியில் பாடுறாங்க. இது முதல் திருமொழி. பாசுரம் 504. தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலம் இட்டு மாசி முன்னால் அய நுண் மணல் கொண்டு தெரு அணிந்து அழகினுக்கு அலங்கரித்து அனங்கதேவா உய்யவும் ஆங்கொலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யது ஓர் தழல் உமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே. இரண்டாம் பாட்டு, பாசுரம் 505. வெள்ளை நுண் மணல் கொண்டு தெரு அணிந்து வெல்வரைப்பதன் முன்னம் துறை படிந்து முள்ளும் இல்லா சுள்ளி எரி மடுத்து முயன்று உன்னை நோக்கின்றேன் காமதேவா கல் அவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல்வண்ணன் என்பது ஓர் பேரெழுதி புல்லினை வாய்பிளந்தான் என்பது ஓர் இலக்கினில் புக என்னை எய்கிற்றியே. பாசுரம் 506. மத்த நன் நறுமலர் முறுக்க மலர்கொண்டு முப்போதும் உன்னடி வணங்கி தத்துவம் இலி என்று நெஞ்சு எரிந்து வாசகத்து அளித்து உன்னை வைதிடாமே கொத்து அலர் பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பது ஓர் பேரெழுதி வித்தகன் வேங்கடவாணன் என்னும் விளக்கினில் புக என்னை விதிக்கிற்றியே. பாசுரம் 507. சுவரில் புராண நின் பேரெழுதிச் சுரவ நற்கொடிகளும் துரங்கங்களும் கவரி பினாக்களும் கருப்பு வில்லும் காட்டித் தந்தேன் கண்டாய் காமதேவா அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்து எழுந்த என் தடமுழைகள் துவரை பிரானுக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன் ஒல்லை விதிக்கிற்றியே. பாசுரம் 508. வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவது ஓர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்ப ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கு என்று உன்னித்து எழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. பாசுரம் 509. உருவு உடையார் இளையார்கள் நல்லார் ஒத்து
வல்லார்களைக் கொண்டு வைகள் தெருவிடை எதிர்கொண்டு பங்குனினால் திருந்தவே நோக்கின்றேன் காமதேவா. கருவுடை முகில் வண்ணன் காயா வண்ணன் கருவிளைபோல் வண்ணன் கமல வண்ணத் திருவுடை முகத்தினில் திருக்கண்களால் திருந்தவே நோக்கு எனக்கு அருள் கண்டாய். பாசுரம் 510. காயுடை நெல்லொடு கரும்பு அமைத்து கட்டி அரிசி அவல் அமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன். தேசம் முன் அளந்தவன் திரிவிக்கிரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயுடை வயிறும் என் தடமுலையும் தரணியில் தலைப்புகழ் தரக்கிற்றியே. பாசுரம் 511. மாசுடை உடம்பொடு தலை உளறி வாய்ப்புறம் வெளுத்து ஒருபோதும் உண்டு தேசு உடை திரள் உடை காமதேவா. நோர்க்கின்ற நோன்பினை குறிக்கொள் கண்டாய் பேசுவது ஒன்று உண்டு இங்கு. எம்பெருமான் பெண்மையை தலை உடைத்து ஆக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால்விடிப்பால் என்னும் இப்பேறு எனக்கு அருள் கண்டாய். பாசுரம் 512. தொழுது முப்போதும் உன் அடி வணங்கி தூமலர் துய்த்தொழுது ஏத்துகின்றேன். பழுதியின்றி பார்க்கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழப் பெறாவிடில் நான் அழுது அழுது அலமந்தம் அம்மா வழங்க ஆற்றவும் அது உனக்கு உரைக்கும் கண்டாய். உழுவது ஓர் எருத்தினை நுகங்கொடு பாய்ந்து ஊட்டம் இன்றி துறந்தால் ஒக்குமே. பாசுரம் 513. கரும்பு வில் மலர் கனை காமவேலை கழலினை பணிந்து அங்கு ஓர் கரி அலர மறுப்பினை ஒசித்து புல்வாய் பிளந்த மணிவண்ணர்க்கு என்னை வகுத்து இடு என்று பொறுப்பு அன்னமாடம் பொழிந்து தோன்றும் புதுவையர்கோன் விட்டு சித்தன் கோதை விருப்பு உடை இன்தமிழ் மாலை வல்லார் விண்ணவர்கோன் அடி நன்னுவரே. இந்த கடைசி பாசுரத்தில் இந்த 10 பாசுரத்தினுடைய பலசுருதி, அதாவது என்ன பலன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க. கரும்பாகிய வில்லையும் மணற்கணைகளையும் உடையவனாய் யாவரையும் காமத்தில் மூழ்குகின்ற மன்மதனே, ஒன்றுக்கொன்று ஒப்பான கலல்கள் அணிந்து உங்களோட அடிகளை நான் வணங்குகிறேன். கம்சனுடைய சபையில் இருக்கக்கூடிய வாசலில் நிறுத்த பெற்ற குவலாயா பீடம் அப்படிங்கிற அந்த யானையை வீழிடும்படியாக அதனுடைய கொம்பை முறிச்சாருங்களாம் கண்ணன். அதே மாதிரி பகாசுரனுடைய வாயை கிழித்து போட்ட நீல ரத்னம் போன்ற வடிவலகை உடையவனாகிய கண்ணன்கிட்ட என்னை கொண்டு போய் சேருங்க. மலை போன்ற மாளிகைகள் நிறைந்து தோன்றக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பெரியாழ்வாரனுடைய திருமகளான ஆண்டாள் நான் சொன்னேன். இந்த பாசுரங்களை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்கெல்லாம் அமரர்களுக்கே அதிபதியான பெருமாளினுடைய திருவடிகளை அடைவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் முடிக்கிறாங்க. இந்த பாசுரங்களை பாடி பெருமாளினுடைய திருவடிகளை நம்மளும் அடைவோம். ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.